கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 16வது வசனம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். எனக்கு அருமையானவர்களே, தாவீது அநேக சங்கீதங்களை சொல்லி இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் தேவன் தனக்கு பாராட்டின தயவு இரக்கங்களை குறித்து சொல்லுகிறார், கிருபையை குறித்து சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்லும் பொழுது, காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு கூட புகழுவேன். கர்த்தர் நமக்கு இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம் மகிழ்ச்சியோடு கூட அவரை புகழ்ந்து பாட வேண்டும். காரணம் என்ன? எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே கர்த்தர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனார். யோசித்து பாருங்கள், நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். எத்தனை பாடுகள், போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிடல. அவருடைய வல்லமையை பாடி நம்ம துதிக்க ஆரம்பித்தோம். அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தருடைய கிருபை தேவ ஜனங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. என்ன நாளிலும் ஒருவேளை நீ சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டம், கடன் பிரச்சனை, வியாதி, கஷ்டம், நீ கஷ்டத்தோடு கூட மிகவும் நெருக்கமான சூழ்நிலையில் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பாயானால், இன்று கர்த்தர் உன் வாழ்வில் அற்புதங்களை செய்கிற நாள். அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ள போகிறது. காலையிலே உன்னுடைய கிருபையை நான் மகிழ்ச்சியோடு பாடுவேன் ஆண்டவரே, புகழுவேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. நான் தினமும் காலை வேளையில் உம்முடைய கிருபையை நினைத்து நான் உம்மை புகழந்து போற்றி பாட ஆரம்பிப்பேன் ஆண்டவரே. என்னுடைய நெருக்கம், என்னுடைய கஷ்டம், வியாதி, பலவீனம் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நீர் எனக்கு தஞ்சம் அடைக்கலமாக இரும் ஆண்டவரே. நீர் எனக்கு மறைவிடமாக இரும். இந்த நாளில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், என் குடும்பத்திற்கு அற்புதம் நடக்கணும். யோசித்து பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையோடு கூட உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ போராடி கொண்டு இருக்கிறாயோ, இன்று தேவ சமூகத்தில் நாம் உரிமை பாராட்டி கேட்போம். என்னை தொடுங்க ஆண்டவரே, என் வாழ்வில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயானால் என்னை நிச்சயமாக கர்த்தர் உன்னை தொடுவார். நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபையின் கரம் கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. என்னென்ன பலவீனங்கள், என்னென்ன பாடுகளின் நிமித்தமாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, வியாதியின் நிமித்தமாய், தங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தின் நிமித்தமாய் என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ, என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. உயர்ந்த அடைக்கலத்தில் அவர்களை கொண்டு செல்லுவீராக. இயேசுவின் நாமத்தில் காலையில் என் கர்த்தர் தந்த கிருபையை நினைத்து புகழுவேன், பாடுவேன் என்று சொல்லி பொருத்தனை எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்று விடுதலையை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.